அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல 3 நாட்களுக்கு மழை வெளுக்க போகிறது. வானிலை மையம் கொடுத்த ஒரு முக்கிய அப்டேட் தான் இப்போ செய்திக்குள்ள பார்க்க போறோம். அதாவது இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை தரப்போகுதாம் இந்த செய்திக்குள்ள பிரீஃபா மட்டும் சுருக்கமாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னன்னு புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய அந்தந்த ஏரியாவில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா, தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் வரும் 31 முதல் பிப்ரவரி 20 அதாவது 2ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ இதில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவே சொல்ல வராங்க. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்று முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை ஒரு குறைந்தபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் ஒரு இடங்களிலும் சற்று குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கான ஒரு வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதனுடைய பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ இதனுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டும் 22 டிகிரி செல்சியஸாக சொல்ல வராங்க. ஸோ இன்றைக்கான செய்தியை பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லேசான மற்றும் பனிமூட்டமாக காணப்படும் அங்கங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய மழை பற்றிய கூடுதல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற மக்களே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.